வணக்கம். நீங்கள் கேட்டுருக்கிறது லாயர் சொசைட்டி லீகல் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் செக்ஷன் 143A நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். அதாவது ஒரு செக் பவுன்ஸ் வழக்கில் எப்போல்லாம் இடைக்கால இழப்பீடு கொடுக்க முடியும், கோர்ட்டே எப்போ கொடுக்க முடியும். அதே சமயம் 143Aல ஒரு கம்ப்ளைண்ட்டுமே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இன்டர்ம் காம்பன்சேஷன் அப்படின்றத. இன்டர்ம் காம்பன்சேஷன் ப்ரொவிஷனே 2018 தான் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1/9/2018 இருந்தால் இந்த ப்ரொவிஷன் அமலுக்கு வந்திருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரொவிஷன் வந்திருக்கு, ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு, இல்லை ஒரு ஆக்டே புதுசாக வந்திருக்கு அப்படின்றப்ப அதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த கோர்ட்ஸ் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இல்லை, அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ அதை பற்றின ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற வரைக்குமே இது மாதிரி தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோர்ட்டுமே இது மேண்டேட்ரியா இல்லை டைரக்டரியா, எந்தெந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் இதை அப்ளை பண்ணலாம், இது ப்ரொவிஷனில் அவ்வளோ கிளாரிட்டி இல்லையே அப்படின்னு மாறி அப்ளை பண்ணுவாங்க. அது சப்போஸ் ஒரு அப்பீல் போகுது அப்படின்னா அந்த ஹைகோர்ட் வந்து இல்லை இதை நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை கரெக்டாக தாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஹைகோர்ட் சொல்லுவாங்க. அந்த ஹைகோர்ட்லேயே வேறு சிங்கிள் ஜட்ஜஸ் வேறு மாதிரி சொல்கிறப்ப டிவிஷன் பெஞ்ச் போகும். இப்படி ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த் மாறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில் இது மேண்டேட்ரின்னு கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டே வராங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட்லையும் பாம்பே ஹைகோர்ட் வேறு சில ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸில் இல்லை இது டைரக்டரி தான், கேஸோடைய ஃபேக்ட்ஸை பொறுத்து மட்டும்தான் இன்டர்ம் காம்பன்சேஷன் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ப்ரொனவுன்ஸும் சுப்ரீம் கோர்ட்டில் வரல. ஏன்னா வேறு ஹைகோர்ட்ஸ்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கிறப்ப சுப்ரீம் கோர்ட் எப்போ தான் இதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இப்போ தான் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இது டைரக்டரின்னு சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் இந்த ப்ரொவிஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய உயர்நீதிமன்றம் எந்த வழக்கில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா LGR என்டர்பிரைசஸ் vs P அன்பழகன். இதோடைய சைட்டேஷன் என்ன அப்படின்னா 2019 SEC ஆன்லைன் மெட்ராஸ் 38991. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைரக்டரின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, சில வழக்குகளில் மட்டும்தான் இன்டர்ம் காம்பன்சேஷன் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த காரணங்களை நம்ம வந்து கோர்ட் முன்னாடி சொல்லலாம், இல்லை கோர்ட்டே அதை பார்த்துட்டு இல்லை இந்த அக்யூஸ்ட் வந்து இன்டர்ம் காம்பன்சேஷன் கட்டியாகணும் அப்படின்னு ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு அக்யூஸ் ரொம்ப நாள் அப்ஸ்காண்டிங்காக இருக்காரு, அவரால் ட்ரையல் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா அந்த டைமில் அவர் மேலே நம்ம இந்த 143A இன்வோக் பண்ணலாம். சேம் டைம் அவர் வந்து ட்ரையல் டைமில் சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, அவர் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்றப்ப, ஆர் கண்டினியூஸாக மாற்றி அப்ளிகேஷன் ஏதோ ஒரு பெட்டிஷன் போட்டுகிட்டே இருக்காரு, வேணும்னே டிலே பண்ணுறாரு அப்படின்றப்ப, இல்லை ஒரு நான் வேலபிள் வாரண்ட் அவருக்கு அகெயின்ஸ்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அவர் சப்சிக்வெண்ட்டாக அவர் ரீகால் பண்ண சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு, இல்லை அவருடைய பிரசன்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க, போலீஸே வந்து கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவரே அந்த கடன் வாங்கினதை அக்செப்ட் பண்றாரு, இல்லைனா அவரோட லயபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எல்லாம் இன்டர்ம் காம்பன்சேஷன் வழங்கலாம் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பார்க்க வேண்டிய வழக்கு என்னன்னா ராகேஷ் ரஞ்சன் ஸ்ரீவத்சவா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட், கிரிமினல் அப்பீல் நம்பர் 741 of 2024. இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இது மேண்டேட்டரி கிடையாது, டைரக்டரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட், வேற சில ஹைகோர்ட் சொல்லிட்டு இருந்த ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, வேற என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் டிஃபரெண்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அது எக்ஸாஸ்டிவ் கிடையாது, இது ஒரு சாம்பிள், அதாவது எக்ஸாம்பிள் ஃபேக்டர்ஸ் தான். இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த டைம்லலாம் இன்டர்ம் காம்பன்சேஷன் அக்யூஸ்டை பே பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லையும் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரைமா ஃபேசி கம்ப்ளைனன்ட்டோடைய கேஸையும் டிஃபென்ஸோடைய கேஸையும் ரெண்டுத்தையுமே எவால்வேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தில் எது மோர் ப்ராபபிள்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அக்யூஸ்டோடைய ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், அவருடைய எபிலிட்டி இந்த டைமில் இன்டர்ம் காம்பன்சேஷன் அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்ளைனன்ட்டோடைய கேஸ் பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷ் ஆனால் மட்டும்தான் இன்டர்ம் காம்பன்சேஷன் ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்ப்ளைனன்ட்டோடைய கேஸ் பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி ஒரு டிஃபென்ஸ் அவங்களுடைய ஸ்டோரியுமே பிரைமா ஃபேசி பாசிபிளாக இருக்குது, இவன் சொல்கிறதும் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்றப்பையும் கோர்ட் வந்து இன்டர்ம் காம்பன்சேஷன் ஆர்டர் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எவ்வளோ காம்பன்சேஷன் இன்டர்ம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறப்ப இந்த பார்ட்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இல்லை நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் முக்கியமாக நம்ம மறக்கக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் 143A படியே செக் அமௌண்ட்டில் மேக்ஸிமம் 20% தான் நம்ம வந்து இன்டர்ம் காம்பன்சேஷனாக ஆர்டர் வாங்க முடியும். மேக்ஸிமம் 20% ஆஃப் தி செக் அமௌண்ட் தான் இன்டர்ம் காம்பன்சேஷனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ். இது சிலது அக்யூஸ்டோடைய ஃபேவர்லையும் இருக்குது, அதாவது அவருடைய ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸை கன்சிடர் பண்ணும். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அக்யூஸ் கன்சிஸ்டண்டாக கோர்ட்டுக்கு வரலனா
தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு அக்யூஸ்டு மேலே அந்த ஆர்டர் வாங்குறப்ப ஒரு அப்பீல் வந்துட்டு இல்லை நான் கன்சிஸ்டண்டாக கோர்ட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், ஒழுங்காக அப்பியர் ஆகிட்டு இருந்தேன், எனக்கு பணம் கொடுக்க முடியல அப்படின்னு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து இன்டரிம் காம்பன்சேஷன் என்ன கட்ட சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியும் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இது அக்யூஸ்டும் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் சைட்லையும் கேட்க முடியும். இதை வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸில் அப்ளை பண்ணி தான் நம்மளால் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கொலீக்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேலே இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான லீகல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய லாயர் சொசைட்டி டிஜிட்டல் லா மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இல்லை என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.